எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு இயக்குனரும் பத்திரிகையாளருமான திரு காசை ஞானவேல் சார். வணக்கம் சார். இன்றைய காலகட்டத்துல இந்திய அரசியல் சூழ்நிலையில அம்பேத்கரை மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கான தேவை எவ்வளவு இருக்குன்னு நீங்க நினைக்கணும்? இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்காம இருக்கிறதே தப்புதான். இதுக்கு மேலேயும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய சிக்கல். அதுவும் இன்னைக்கு நிறைய பிரிவினைவாத சிந்தனைகள் இருக்கிற இடத்துலயும் ஒடுக்குமுறைக்கான வேர்கள் அதிகமா விட ஆரம்பிச்சிருக்கிற நேரத்திலையும் அம்பேத்கர் மாதிரியான ஒப்பற்ற தலைவர்களுடைய சிந்தனைகள் எல்லார் மட்டத்திலையும் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். அம்பேத்கர் பொதுமக்களுக்கான தலைவர் அப்படிங்கிறத உறக்க சொல்ல வேண்டிய ஒரு காலம், ஒரு நேரம் இது. அண்ட் இது எப்பயோ சொல்லியிருக்கணும். என்ன தமிழ்நாடு சமூக நீதி அரசியல் எப்பவுமே முன்னெடுத்துட்டு போகும். அப்படியான ஒரு சமூக நீதிக்கான மாபெரும் தலைவராக அம்பேத்கர் அது எப்பவுமே கொண்டாடி இருக்கு. வெகுஜன மக்கள் கிட்ட விகடன் மாதிரியான ஒரு வெகுஜன பத்திரிகை ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான புத்தகத்தின் வழியாக அவரை கொண்டு போய் இவ்வளவு தூரம் சேர்க்கிறதும், அதற்கு இவ்வளவு பெரிய ஒரு புத்தக வெளியீட்டு விழா வைக்கிறதும் உண்மையிலே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இது அம்பேத்கருக்கு நாம் செலுத்துகிற உண்மையான ஒரு நன்றி அப்படின்னு சொல்லலாம். சார், புத்தகங்கள் மூலமா விகடன் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு வகைனா, நீங்க சினிமா மூலமா கொண்டு போய் சேர்க்கறது இன்னொரு வகை சார். நீங்க எடுத்த படங்களான ஜெய்பீமா இருக்கட்டும் சரி, வேட்டையனா இருக்கட்டும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அநியாயங்களை தட்டி கேட்கிற விஷயங்கள் பேசுறீங்க. அதுல சூர்யா நடிக்கிறாரு, இன்னொரு ரஜினி நடிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு பிரபலங்கள் வச்சு நம்ம அந்த கதையை எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் ஒரு ரீச்சை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, கண்டிப்பா என்னன்னா ஒரு ஒரு ரொம்ப மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர் அந்த படத்துல நடிக்கிறதின் வழியா நாம நினைக்கிற விஷயம் பல மடங்கு போய் சேரும். இப்ப நான் விகடன் பத்திரிகையில வேலை செஞ்சப்பவும் இதேதான். அப்பயே சிறு பத்திரிகைகள் உண்டு. இந்த பத்திரிகையில நம்ம எழுதுறப்போ அது பல லட்சம் வாசகர்களை போய் சேர்றது. அதனுடைய இன்னொரு லார்ஜர் ஃபார்முலா தான் இந்த விஷயம். நாம சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியமா சினிமா எப்பவுமே இருந்திருக்கு. அண்டு நம்ம இங்க சொல்லணும்னு நினைக்கிறதுமே கூட அம்பேத்கர், பெரியார் மாதிரியான சிந்தனைகளை உள்வாங்கினதுல இருந்து தான். நாம ஏதோ சொந்தமா எதையும் இல்லை, அவங்களுடைய வழித்தோன்றலாகவும் அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டினார்களோ அதை பரவலாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் ஒரு கருவியாகவும் தான் நான் சினிமாவை பார்க்குறேன். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம கருத்துக்களை சொல்றதுக்கான ஒரு மீடியமா எடுத்துக்கிறப்பவும் அவங்க தான் நம்ம பின்னால் இருக்காங்க அப்படிங்கிறது அழுத்தமாக சொல்ல வரும். ஒருவேளை நம்ம அதில் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற எந்த விதமான எதிர்ப்புகளோ அல்லது வேற விஷயங்களோ வர்றப்போ உறுதியாக நிற்கிறதுக்கு காரணம், தத்துவத்தை நீங்கள் கையில் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்க முடியும். ஸோ அம்பேத்கர் போன்ற தலைவருடைய சிந்தனைகளை உள்வாங்கினது தான் ஜெய்பீம் படத்தினுடைய வெளிப்பாடு. அதுல நான் ஜெய்பீம் தலைப்பு வச்சதுக்கும் கூட காரணம் அதுதான். எனக்கு சின்ன வயசுல என் மனசுல ஆழமா இருந்தது எல்லாருமே ஒரு மாறுவேட போட்டியில வெவ்வேறு தலைவர்களுடைய வேஷத்தை போடுறப்போ ஏன் அம்பேத்கருடைய வேஷத்தை யாரும் போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலிருந்து இதுவாகுது. ஸோ அவருடைய ஆக்கங்களை நான் படிச்சிருக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்தது. அந்த வாய்ப்பை திரையின் மூலமாக இன்னும் பரவலா சொல்றதுக்கான ஒரு சூழலை தான் ஜெய்பீமா பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரியான இதுல பங்கேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கான சுதந்திரம் இருக்கான்னு நினைக்கிறீங்களா சார்? உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இயக்குநர்களுக்கும் அந்த சுதந்திரம் கிடைக்குது. சுதந்திரம் எப்பவுமே நீங்க வீட்டுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க, நம்ம அப்பா நம்ம அம்மா நமக்கு தெரிஞ்சவங்க தான், நீங்க நினைக்கிறது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள செஞ்சிட முடியாது. நீங்க அதுக்கே நீங்க போராடி தான் வரணும். நீங்க நான் இதுதான் பண்ண விரும்புறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் சரின்னு நினைக்கிறேன் இப்படின்னு நீங்க சொல்வதின் வழியா தான் நீங்க நினைச்சதையே அங்க பண்ண முடியும். அந்த சுதந்திரம் உங்க வீட்டுக்குள்ளேயே இல்லை, நாட்டுல எப்படி இருக்கும்? நாட்டிலையும் உங்களுக்கு நான் இதுதான் பண்ண விரும்புறேங்கிற போராட்டத்தை யார் முன்னெடுக்கிறாங்களோ அவர்களுக்கு அது கிடைக்கும். அது சுலபம் இல்லை, அது வேணா நம்ம ஒத்துக்கணும். அது இன்னும் நிறைய பேர் வர வர அது சுலபமாகும். ஆரம்பத்துல அது சுலபம் இல்லை. இப்போ உங்க வீட்டுல நீங்க அதை செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரவங்களுக்கு அது ஈஸி. அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, நானும் அதை முன்னெடுக்கிறேன். எனக்கு அப்புறம் வரவங்களுக்கும் அது வரணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், நிகழ்ச்சிக்கு வந்தது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.